வணக்கம் தமிழா. ஸோ இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் கூட பார்த்தீங்கன்னா பப்ஜி டிஷர்ட். ஸோ ஏசூஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏசூஸ் ROG 2. ஸோ இது வந்து ஒரு அல்டிமேட்டான சூப்பரான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம் இப்போதைக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படியும் ஒரு 50,000க்கு கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விலையில் இதை கொண்டு வந்திருக்காங்க. 38,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட என்ன ஹைலைட்ஸ் அதெல்லாம் பற்றி நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. இப்போ வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ROG 2 இந்தியன் வேரியண்ட் வருது. உள்ளே வந்து ஒரு மினி கவர், அதில் வந்து சிம் எஜெக்டர் பின் மற்றும் ஒரு பேக் கேஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் உள்ள லைட்டிங் சிஸ்டம், ஏர் வெண்ட் எல்லாமே மறைக்காமல் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பாக்ஸில் உள்ள ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு இதை போட்டு காண்பிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதான் வந்து ROG 2 ஸ்மார்ட் ஃபோன். ஒரு கலர் வேரியண்ட் தான். இந்தியன் வேரியண்ட்டில் வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. மற்றும் வந்து USB Type-C கேபிள் இருக்குது. ஃபோன் செட்டப்பில் வந்து ஏர் ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை இப்போ பண்ணலாம், இல்லாட்டி அப்புறம் கூட பண்ணிக்கலாம். சைடில் வந்து 2 ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது ப்ரெஷர் மூலமாக அதை யூஸ் பண்ணலாம். கேமிங்க்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அடிஷ்னல் கீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் இப்போ நான் செட்டப் பண்ணிடுவேன். கேமிங்கில் இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கேஸ் போட்டால் இந்த ஃபோன் ROG 2 ஸ்மார்ட் ஃபோன் இப்படி இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோனாக தோணுது. கேஸு கூட அதுக்கு தக்க வித்தியாசமாக வச்சுருக்காங்க. டிசைன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த ROG 2 ஸ்மார்ட் ஃபோன். ROG 1 இருந்து கொஞ்சம் மெருகேற்றி இருக்காங்க. ஆனால் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது தனி ஒருவன் தான். ஏசூஸோட ROG கேமிங் லேப்டாப்ஸ் நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு பேக், ROG லோகோ இருக்குது. அதில் வந்து லைட்டிங் கூட எனேபிள் பண்ண முடியும். அந்த லைட்டிங் எஃபெக்ட் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய லைட்டிங் கலர் செட் பண்ணலாம். பின்னாடி சும்மா இது வந்து ஒரு டிசைன் ஸ்டைல் நினைக்காதீங்க. இது வந்து ஏர் வெண்ட்ஸ், ஃபோனை கூலிங் பண்ண லேப்டாப் மாதிரியான ஒரு கூலிங் சிஸ்டம் இது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து 3D வேப்பர் சேம்பர், ஹீட் சிங்க், கூலிங் பேட், கிராஃபைட் பேட்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கா கூலிங் சிஸ்டம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் காணாதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிளிப் ஆன் ஃபேன் கூட நீங்கள் ஆக்சசரியாக வாங்கலாம். ஏரோ ஆக்டிவ் கூலர் ஃபேன்னு பேர் இதுக்கு. இதை வந்து இந்த ஆக்சசரி அட்டாச்மெண்ட் டாக்கில் பொருத்தி யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கூலிங் கிடைக்கும். நெடுநேரம் கேமிங் விளையாடும்போது யாருக்கு தான் வேண்டாம் இந்த எக்ஸ்ட்ரா கூலிங். உங்கள் விரல்கள் கூட கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கும். இது வேறு லெவல் தானே. இந்த ஃபோனில் வந்து டூவல் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. DTS-X அல்ட்ரா சப்போர்ட் உண்டு. இது வந்து மல்டி சேனல் சவுண்ட் அவுட்புட் தருது. ஸ்பீக்கர் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. கேமிங்லாம் விளையாடும்போது சும்மா சவுண்டு பூந்து விளையாடுது. பொதுவாக ஃபோனில் வந்து 2 ஆண்டனா மேலேயும் கீழேயும் இருக்கும். ஆனால் இதில் வந்து மல்டி ஆண்டனா மொத்தம் 4ன்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சீரான திடமான வைஃபை சிக்னல் கிடைக்கும் ஆன்லைன் கேமிங் விளையாடும்போது. மைக்கும் மொத்தம் 4 இருக்குது. இந்த ஃபோனில் வந்து ஏர் ட்ரிகர்ஸ் இருக்குது. கேமிங்கில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கேமிங்கை வேறு லெவலுக்கு இது எடுத்துகிட்டு போகுது. இப்போ என்னோடய இந்த பப்ஜி கேமில் நான் வந்து இந்த ரைட் ஏர் ட்ரிகரை ஃபயரிங்க்கும், லெஃப்ட் ஏர் ட்ரிகர் ஸ்கோப்புக்கும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி எளிதாக நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். ROG லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஆர்மரி கிரேட்னு ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் அதில் இருக்கும். அதை இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் லாபி மற்றும் கன்சோல்னு 2 செட்டிங் இதில் இருக்குது. இந்த கேம் லாபியில் ஒவ்வொரு கேமுக்கும் உகந்த கேம் ப்ரொஃபைல் செட் பண்ணலாம். டச் சென்சிட்டிவிட்டி, டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட், பெர்ஃபார்மன்ஸ், ஆடியோ, நெட்வொர்க் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம். கன்சோல் செட்டிங்ஸில் CPU, GPU டீட்டெயில்ஸ் தெரியுது. மற்றும் வந்து இந்த கேம் ஜீனி கண்ட்ரோல்ஸ், ஏர் ட்ரிகர் செட்டிங்ஸ், அதோட ஃபோல்ஸ் லெவல் கஸ்டமைசேஷன், ஃபேன் ஸ்பீட், சிஸ்டம் லைட்டிங், அட்வான்ஸ் லைட்டிங் செட்டப்னு பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த அனைத்தையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.6 இன்ச் டிஸ்பிளே, 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, லாங்கான ஒரு டிஸ்பிளே இது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். இந்த ஃபோன் வந்து உலகின் முதல் 120 ஹெட்ஸ் டிஸ்பிளே கொண்ட ஃபோன். AMOLED டிஸ்பிளே, 240 ஹெட்ஸ் டச் ரெஸ்பான்ஸ் இருக்குது. 10 பிட் HDR ஸ்க்ரீன். டிஸ்பிளே செட்டிங்ஸில் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 ஹெட்ஸ், 90 ஹெட்ஸ், 120 ஹெட்ஸ்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உண்டு. நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது. 600 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல். கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனோடி வருது. செம்ம கான்ட்ராஸ்ட் லெவல், சிறந்த ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸ் ப்ராசஸர். இது கேமிங்காக பூஸ்ட் பண்ணின ஒரு ப்ராசஸர். 2.96 GHz. Adreno 640 GPU 675 MHz வருது. 8GB RAM, 12GB RAM பல வேரியன்ட் இருக்குது.
இந்தியாவில் என்னென்ன வேரியண்ட்ஸ் கொண்டு வராங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. LPDDR4X ரேம் டைப், UFS 3.0 ஸ்டோரேஜ். ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள டாப் லெவல் ஹார்ட்வேர் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துக்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி ஏசுஸோட அவங்களோட யூஐயில் பண்ணியிருக்காங்க. கேம் ஜீனி, ட்வின் ஆப்ஸ், ஜெஸ்டர் ஆக்ஷன், ஒன் ஹேண்ட் மோட், ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. யூஐ நல்லா இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபேஸ் அன்லாக் உண்டு. எல்லா சென்சர்ஸும் கொடுத்துக்கிறாங்க. கேமராலையும் குறை வைக்கல இந்த ROG 2 ஸ்மார்ட் ஃபோனில். 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனி IMX586 சென்சர், f1.79 அப்பர்ச்சர். ரெண்டாவது கேமரா வந்து 13 மெகா பிக்சல், இது வந்து 125 டிகிரி அல்ட்ரா வைட் லென்ஸ். செல்ஃபிக்காக ஃப்ரண்டில் வந்து 24 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. 4Kயில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 30 மற்றும் 60 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் EAS இருக்குது. வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோஸும் எடுக்கலாம். ஸ்லோமோ ஆப்ஷனும் இருக்குது. 6000 mAh பேட்டரி. ஸோ கேமிங் விளையாடும்போது பேட்டரி சீக்கிரம் தீர்ந்து போகுங்கிற கவலையே பட தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. ஆனால் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலை. ஆனால் 1 ஹவரில் வந்து ஒரு 42% கிட்ட சார்ஜ் ஆகுது. ஸோ இதான் வந்து ROG 2 ஃபோன். ஒரு செம்மையான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், அல்டிமேட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்னு கண்ணை மூடிட்டு இதை நம்ம சொல்லலாம். கேமிங்காக பார்த்து இந்த ஃபோனை செஞ்சுருக்காங்க. சிறந்த ஒரு லைட்டிங் சிஸ்டம், சிறந்த பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு டிஸ்பிளே எல்லாமே வந்து இந்த ஃபோனில் கொடுத்து கேமிங் பிரியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த ROG ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனில் உள்ள ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல ஆக்சரிஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சில ஆக்சரிஸ் வந்து நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம். இந்த மாதிரி பல ஆக்சசரிஸ் இருக்குது. பல கேமிங் பேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங்கை வந்து இது வேறு லெவலில் கொண்டு போகுது. ஸோ இந்த ஆக்சசரிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அம்சம் இந்த ஃபோன் ரேஞ்சுக்கு. ஸோ இந்தியாவில் என்ன ஆக்சசரிஸ்லாம் கொண்டு வராங்க அதோட விலை எனக்கு தெரிந்திருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து இந்த ROG 2 ஸ்மார்ட் ஃபோன். வேறு லெவல் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு அல்டிமேட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இதை சொல்லலாம். பார்த்து கேமிங் பிரியர்களுக்காக செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ROG 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமுக்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.